கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் நமக்கு இன்று கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எத்தனை இடர் வந்தாலும் அற்புதமாக சொல்கிறாரு, எத்தனை இடர் வந்தாலும் எத்தனை துயர் வந்தாலும் கலங்காதே, நான் உன்னை கைவிட மாட்டேன்கிறார். எவ்வளோ பெரிய அருள் வாக்கு இல்லைங்களா? ஒரு மிகப்பெரிய சக்தியிடமிருந்து நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு அற்புதமான சத்திய வாக்கு. பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்ல நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் பெற்ற 3 சகோதரிகள் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த 3 சகோதரிகள் அற்புதங்களை 2 செக்மெண்ட்டாக பிரிக்கிறார் பாபா. ஒரு செக்மெண்ட்டில் நான் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறேன், மீண்டும் தெளிவுபடுத்துகிறார் சாய்நாதர். எதற்கும் கலங்காதே, நான் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறேன், நீ பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். 2 அற்புதங்கள் நமக்கு யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையை சேர்ந்த சகோதரி சேதுலக்ஷ்மி அவர்களுக்கு. சகோதரிக்கு ஷீரடியில் பிரமாதமான அற்புதம். அடுத்து அமெரிக்கா போகிறாங்க, அமெரிக்காவில் ஒரு அமர்க்களமான அற்புதம். இந்த 2 அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி கவிதா அவர்களுக்கு, சகோதரிக்கு அன்றைக்கி பர்த்டே, சமாதி டே இன்றைக்கி சகோதரிக்கு பர்த்டே. சகோதரி பாபாவிடம் கேட்கிறார்கள், நான் உங்களை தரிசனம் செய்ய வேண்டும், என்னால் வர முடியாத நிலைமையில் இருக்கேன் அப்படின்னா தேடி வருகிறார் சாய்நாதர். இப்படி பிரமாதமாக 2 அற்புதங்களை கொடுத்து ஆசீர்வாதம் செய்யும் சாய்நாதர் சென்னையை சேர்ந்த சகோதரி அனிதா அவர்களுக்கு என்ன அற்புதங்க, அமர்க்களப்படுத்துகிறார். நம் கண்களில் கண்ணீரை வர வைக்கும் அற்புதம் இல்லையா? ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்து யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, சகோதரியின் மகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்தால் அதிர்ச்சி தகவலை கொடுக்கிறார்கள் மருத்துவர்கள், குழந்தைக்கு பிளட் கேன்சருங்கிறாங்க. அதோடு மட்டும் நிப்பாட்டலைங்க, இன்னும் 48 மணி நேரம் தான் உங்கள் குழந்தை உயிரோடு இருப்பாள். இந்த வார்த்தை சொன்னால் ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும் இல்லைங்களா? சகோதரி கலங்கவே இல்லை. எங்கள் அப்பா இருக்கார், எங்கள் அப்பா சாயப்பா இருக்கார், என் மகளை மீட்டு கொடுப்பார். நம்பினார்கள். பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி பிரமாதமான 3 அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் நமக்கு கொடுக்கின்ற அருள் வாக்கு, எத்தனை இடர் வந்தாலும் எத்தனை துன்பம் வந்தாலும் கலங்காதே, நான் உன்னை கைவிட மாட்டேன்கிறார் சாய்நாதர். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் பிரமாதமாக போகுது. அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது. ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு, அது சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது சாய்நாத ஸ்தவன மஞ்சரி கரெக்டாக. இது எல்லோரும் எங்கிட்ட அட்ரஸ் அனுப்பிச்சு வாங்கிட்டு இருக்கீங்க, ஒருத்தராக பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். எல்லா சகோதரியும் என்கிட்ட கேட்குற விஷயம், ஆனால் அந்த செட்டு ஒன்று காட்டுவீங்க, இப்போலாம் நீங்கள் போடுறதே இல்லை ஸ்க்ரீனில் அப்படின்னாங்க. இப்போ நான் காட்டுறேன். இந்த செட்டு வேணுன்னா மட்டும்தான் நம்ம கோபுரம் டிவியில் ஒரு ஹேண்ட்லிங் சார்ஜ் கேட்பாங்க. அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்கள் அட்ரஸ் அனுப்பி விட்டிங்கன்னா அற்புதமாக இந்த டிவைன் செட் உங்கள் வீடு தேடி வரும். அற்புதமான 9 விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. என்னெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அற்புதமாக இருக்கும் அந்த செட்டு. இதுலேயும் உங்களுக்கு சாய்நாதஸ்தான மஞ்சரி வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். பாபா 2 செக்மெண்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காருன்னு சொன்னேன். முதல் செக்மெண்ட், நான் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறேன், நீ பேசுவதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 அற்புதங்கள். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையை சேர்ந்த சகோதரி சேதுலக்ஷ்மி அவர்கள் பாருங்கள். அதாவது பாபா தான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறாரு. அடிக்கடி நான் சொல்லுவேன், நான் இந்த அற்புதத்தை சகோதரி எனக்கு அனுப்பி வைத்து 2 வருடங்கள் ஆயிடுச்சு. என் கண்களில் இந்த அற்புதம் படவே இல்லை. இப்போ ரீசண்டாக இந்த அற்புதம் எனக்கு வருது. என்னுடைய வாட்ஸ்அப்பில் நான் வேறு எதையே தேடும்போது இந்த அற்புதம் வருது. நான் கேட்கிறேன், ஏன் இதை சொல்லவில்லை? நான் உடனே என் சகோதரிக்கு ஒரு ஃபோன் போட்டேன். அம்மா, இந்த அற்புதம் நீங்கள் எனக்கு அனுப்பியிருக்கீங்க, நான் ஏன் உங்களுக்கு சொல்லவே இல்லை, எனக்கு தெரியலையே எனக்கு அப்படின்னேன். சார், நான் இப்போ உங்களுக்கு அனுப்பலை, இதை நீங்கள் டேட்டு பாருங்கள், 2 வருடங்களுக்கு முன்னால் நான் உங்களுக்கு அனுப்பினேன் அப்படின்னாங்க சகோதரி. எனக்கு அப்போ ஒரு விஷயத்தை சாய்நாதர் புரிய வைத்தார். நான் எப்போ எதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேனோ அப்போ தான் நீ சொல்ல முடியுங்கிறத தெளிவுபடுத்தினார் சாய்நாதர் இல்லையா? இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அத்தனை பேருக்கும் அந்த தெளிவை கொடுக்கிறார். உங்களுடைய அற்புதம் என்றென்று சொல்லப்பட வேண்டும்ங்கிறத முடிவு பண்ணுறதே சாய்நாதர் தான். வாங்க சகோதரின் அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம். பிரமாதமாக இருக்குது. 2 அற்புதம் அனுப்பியிருக்காங்க. 2மே அட்டகாசம் தான். 2மே
சகோதரி ஷீரடி போகிறார்கள். ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் ராமநவமி அன்று சகோதரி ஷீரடியில் இருக்காங்க. சரியான கூட்டமாக, பயங்கரமான கூட்டம். சகோதரிக்கு என்ன ஆசைன்னா, சமாதி மந்திருக்குள்ளே போன உடனே 3ஆக பிரித்து விடுவாங்க லைனை இல்லையா? சமாதி மந்திர் போனவங்களுக்கெல்லாம் தெரியும். ஒன்று பாபாவோட சிரஸ் சைடு போகிறது, மற்றொன்று நேராக போய் பாபாவை வணங்கிட்டு அப்படியே பாபாவை பார்த்துக்கிட்டே பின்னாடி வரலாம். 3வது பாத தரிசனம், நேராக போய் அந்த பாபாவோட பாதுகைகளை தொட்டு வணங்கிட்டு வெளில போகலாம். இதில் சகோதரிக்கு ஆசை என்னென்னா அந்த பாதம் சைடு தான் போகணும் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி போக முடியல. இந்த பக்கமே வந்தாங்க, பாபாவை தரிசனம் பண்ணாங்க, வெளில வந்துட்டாங்க. சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய குறை மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. பாபா, நான் உங்களை பாதங்களை தொட்டு வணங்கன்னு நினச்சேன். நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன், நான் மீண்டும் வருவேன், எனக்கு நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் பாபாட்ட சொல்லிவிட்டு சகோதரி வெளில வந்துட்டாங்க. அடுத்த நாளும் பயங்கரமான க்ரௌடு. சகோதரி போகிறாங்க, போனால் அந்த சென்ட்ரல் லைனில் மாட்டிக்கிட்டாங்க. ஐயோ, இன்றைக்கி நம்ம பாதத்தை தொட முடியாது போல் இருக்கே. பாபாட்ட அப்படியே வணங்கிக்கிட்டே நேரம் முன்னாடி போகிறாங்க. அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் கூப்பிட்றாரு, அம்மா அந்த ரெட் கலர் சாரி வாங்க, ரெட் கலர் சாரி வாங்கங்கிறாரு. சகோதரி சுற்றி பார்க்குறாங்க. சகோதரி ரெட் சாரிங்கிறத கவனிக்கவே இல்லை. யாரைன்னு கேட்குறாங்க. உங்களை தான் வாங்க அப்படின்னாங்க. சகோதரியோட தங்கையும் கூட வந்திருந்தாங்க. அவங்களையும் கூட்டிகிட்டு நேரம் போனால் பாபா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த கரன்சி கவுண்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் போய் உட்காருங்க. இல்லைங்க, எங்களுக்கு மத்தியானம் ட்ரெயின் இருக்குது. இருக்கட்டுமா, 1 மணி நேரம் தான், அப்போங்க உட்காருங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம்னாரு. சகோதரி பாபாவை திரும்பி பார்த்தாங்க. பாபா, நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, தேங்க்ஸ் பாபா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் போய் உட்காந்தாங்க. அந்த கவுண்டிங்கில் உட்காந்தா பாபாவின் பிரசாதமாக பால் கொடுக்கிறார்கள், எல்லாம் கொடுக்குறாங்க சகோதரிக்கு. ரொம்ப சந்தோஷம் சகோதரிக்கு. 1 மணி நேரம் முடிஞ்சது, அம்மா நீங்கள் இப்போ போகலாம் அப்படிங்கும்போது சகோதரி எந்திரிக்கும் போது, சகோதரி எந்திரிச்சு நின்ன உடனே சகோதரின் அருகில் வந்து ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் நிற்கிறாரு. அப்போ அங்கேருந்து ஆஃபீஸர் சொல்கிறாரு, இந்த செக்யூரிட்டி கார்டு உங்களோட வருவாருமா, இவர் உங்களை கூட்டிகிட்டு போய் பாபாவின் அருகில் நிற்க வைத்து அந்த பாதங்களை தொட்டு வணங்க வைத்து அதன் பிறகு உங்களை வெளியில் அனுப்புவார். இது பாபா உங்களுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம்னாரு. சகோதரி கண்களில் கண்ணீரோடு பாபாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. ஏன்னா பாபாட்ட சகோதரி கேட்டது என்னது, எனக்கு பாதத்தை தொட்டு வணங்க வேண்டும்னாங்க. முதல் நாள் கிடைக்கல, 2வது நாள் மிஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. இப்போ பாபா பாருங்கள், ஜம்முனை உட்கார வச்சு எல்லா பிரசாதத்தையும் கொடுத்து இப்போ நேர சகோதரியை கூட்டிகிட்டு போய் அற்புதமாக பாதங்களை தொட வைத்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்கிறார் சாய்நாதர். மீண்டும் எனக்கு உதி பிரசாதம் கிடைத்தது, லட்டு பிரசாதம் கிடைச்சதுன்னா மிகப்பெரிய சந்தோஷமாக நான் ஷீரடி விட்டு வெளியே வந்தேன், பாபாவிடம் நன்றி சொல்லிட்டுன்றாங்க. அதுதான் சாய்நாதர். நான் மீண்டும் திரும்ப நான் சொல்கிற விஷயம் என்ன, பாபா நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா? எப்படி பாருங்கள், கேட்குறாரா இல்லையா? பாருங்கள், இப்போ சகோதரிக்கு அடுத்து ஒரு அற்புதம் பாருங்கள். இங்கே நடக்கல, இது அமெரிக்காவில் நடந்த அற்புதம். சகோதரி வந்து மகளின் வீட்டுக்கு போயிருக்காங்க அமெரிக்காவுக்கு. சகோதரி என்னென்னா, இந்த வெட்டிங் டே, பர்த்டே எல்லாம் இங்கே பாபா ஆலயத்துக்கு போவாங்க, ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போவாங்க. அங்கே சகோதரிக்கு பிடித்த மல்லிகைப்பூ கிடைக்குமா. சகோதரிக்கு மல்லிகைப்பூன்னு உயிராம். ஆனால் எனக்கு மல்லிகைப்பூ ரொம்ப உயிர்னா அது ஆலயத்துலேருந்து கிடச்சதுன்னு எனக்கு அவ்வளோ ஆசீர்வாதமாக நினைப்பேன். எனக்கு பாபா ஆலயத்தில் கிடைக்கும், ஆஞ்சநேயர் ஆலயத்தில் மல்லிகைப்பூ கிடைக்கும். நான் ரொம்ப சந்தோஷமாக அந்த நாட்களில் எடுத்துக்கொள்வேன். இப்போ நான் அமெரிக்காவில் இருக்கேன், எனக்கு பர்த்டே. மகள் சொன்னாங்க, அம்மா பாபா ஆலயம் இருக்குது, நம்ம போகலாம் அப்படின்னாங்க. சகோதரிக்கு மனதுக்குள்ளே ஒரு சின்ன ஏக்கம், அங்கே இருந்திருந்தால் மல்லிகைப்பூ கிடச்சிருக்கும், நமக்கு எப்படியாவது கிடச்சிருக்கும், இங்கே அது கிடைக்குமா அப்படின்னு நினச்சாங்க. பாபா ஆலயத்துக்கு போனாங்க, அங்கே மல்லிகைப்பூ இல்லை. பாபாவை வணங்கினார்கள். மனதிற்குள்ளே அந்த ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது சகோதரிக்கு. பாபாவை சுற்றி வந்தாங்க, வெளியில் வந்துட்டாங்க. அப்போ மகள் சொன்னாங்க, அம்மா நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் போக வேண்டியிருக்கு, போயிட்டு வீட்டுக்கு போவோன்னாங்க. சரிம்மா போகலாம் அப்படின்னாங்க. இப்போ நேராக சூப்பர் மார்க்கெட் போகிறாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர் சகோதரியை அழைக்கிறார். சகோதரி சேத்துலட்சுமி, அம்மா இங்கே வாங்க அப்படிங்கிறாரு. சகோதரி கிட்ட போகிறாங்க, ஒரு பைய எடுத்து சகோதரி கையில் கொடுக்குறார். என்னதுன்னு கேட்குறாங்க. பிரித்து பாருங்க அப்படிங்கிறாரு. அந்த பையை பிரித்தா உள்ள மல்லிகைப்பூ ஒரு 10 முழம் இருக்கும். நான் மல்லிகைப்பூ எனக்கு சிலிர்த்துட்டேன். நான் உடனே என் மகள் வந்து, எவ்வளோ சார் தரணும் இதுக்கு? நாங்கண்ணா இல்லை எனக்கு என்னமோ இவங்களுக்கு மல்லிகைப்பூ கொடுக்கணும்னு தோணுது, நான் கொடுத்துட்டேன், வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னோடனே சகோதரி பொறுக்க முடியாமல் சொல்லிட்டாங்க, சார் இன்றைக்கி எனக்கு பர்த்டே சார், நான் சென்னையில் இருந்தால் எனக்கு மல்லிகைப்பூ கிடச்சிருக்கோம் எனக்கு. நாங்கள் அதான் கிடச்சிருச்சில்ல உங்களுக்கு, ஹாப்பி பர்த்டே, வச்சுக்கோங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்கன்னாங்க. எனக்கு அங்கே சாய்நாதரைத்தான் நான் பார்த்தேங்கிறாங்க சகோதரி இல்லையா. பாபாட்ட என்ன கேட்டாங்க, எனக்கு அங்கேருந்து தான் மல்லிகைப்பூ கிடச்சிருக்கோன்னாங்க. உனக்கு அந்த கோயிலில் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க மல்லிகைப்பூ? நான் 10 முழம் கொடுக்குறேன் உனக்குன்னு சொல்லி பாபா மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கிறார் சாய்நாதரை. இதெல்லாம் சின்ன சின்ன ஆசைகள் தான். அந்த சின்ன ஆசைகள்னால் கூட பாபா நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெளிவுபடுத்துகிறோம்.
எதுவாக இருந்தாலும் சாய்நாதரை கேளுங்கள். நியாயமான கோரிக்கைகள் அங்கே நிறைவேற்றி தரப்படும். இதெல்லாம் சத்தியமான உண்மை. இதெல்லாம் சாய்நாதர் நம்மோடு இருக்கிறார், நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார், நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதான் நிதர்சனமான உண்மை. இப்படி சகோதரிக்கு 2 அற்புதங்கள் நிகழ்த்திய சாய்நாதர் சென்னையை சேர்ந்த சகோதரி கவிதா அவர்களுக்கு என்ன அற்புதம் பாருங்கள், பிரமாதமான அற்புதம். இந்த வருடம் அக்டோபர் 15ஆம் தேதி காலைல சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் சொன்னேன், அம்மா நான் ஷீரடியில் தான் இருக்கேன். அண்ணா ரொம்ப சந்தோஷம்ண்ணா, நீங்கள் எனக்கு பர்த்டே நீ விஷ் பண்ணுங்கண்ணா அப்படின்னாங்க. நான் சகோதரியை வாழ்த்தினேன். நான் அப்புறம் வாழ்த்தி ஒரு மெசேஜும் போட்டு விட்டேன். அன்றைக்கி சகோதரிக்கு உடல்நிலை சரியில்லை. பாபா முன்னாடி நின்று கண்களில் கண்ணீரோடு வேண்டிக் கொள்கிறார்கள். இன்றைக்கி என்னுடைய பர்த்டே பாபா, நான் கோயிலுக்கு வர முடியாது, எனக்கு உடல்நிலை சரியில்லை, ஜுரம் அடிக்குது, நீங்கள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பாபா. ஏதாவது ஒரு மெசேஜ் மூலமாகவோ எது மூலம் நீங்கள் பண்ணுவீங்க எனக்கு தெரியாது, எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் அப்படின்னு சொல்லி சகோதரி பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். சகோதரி நினச்சது என்னென்ன, கோபுரம் டிவிலேருந்து ஏதாவது மெசேஜ் வரும், இல்லை யூடியூப்லேயோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் வரும்லாம் நினச்சாங்க. ஆனால் சகோதரிக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? சகோதரி வேண்டிக்கிட்டு இருக்கும்போதே கைகளை கூப்பி வேண்டிக்கிட்டே இருக்காங்க. ஓம் சாய்ராம் பாட்டு கேட்குது. சகோதரிக்கு அந்த பாடல் கிட்ட நெருங்க புல்லரிக்குது. என்னடா அது பாட்டு இவ்வளோ சத்தமாக கேட்குதுன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக எட்டு பார்த்தா அந்த பாபா வண்டி வரும் இல்லைங்களா, அது ஜம்முன்னு வந்து சகோதரி வீட்டு வாசலில் நிற்கிது. சகோதரி ஓடி விழுந்தடித்து ஓடி போய் அதுங்க ஒரு தட்சணையை கொடுத்து விட்டு அங்கே பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு வந்தேன்னா, பாபா எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தார், என் வீடு தேடி வந்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார் என் பிறந்த நாளில். அதுதான் வருவார், தேடி வருவார், ஓடி வருவார். நீங்கள் மனதார கேளுங்க, நமக்கு எல்லாமே கிடைக்கும் சாய்நாதர்கிட்ட. அதுதான் சாய்நாதர். சகோதரிக்கு இந்த ஆசீர்வாதத்தோடு நிப்பாட்டில். இந்த அக்டோபர் 15 சகோதரியின் குடும்ப நண்பர் ஒருத்தர் ஷீரடியில் இருக்காங்க. அவங்க சகோதரி பர்த்டே தெரியுமா, தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கிறாங்க. அந்த கிஃப்ட்டை தூக்கிக்கிட்டு 17ஆம் தேதி வராங்க சகோதரி வீட்டுக்கு. அம்மா உங்களுக்கு 15 பர்த்டே. ஆமாம் எனக்கு தெரியுமே, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் கோயிலுக்கு போகல. நீங்கள் கவலைப்படாதீங்க, ஷீரடியிலேருந்து உங்களை தேடி சாய்நாதர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்சல் கொடுக்குறாங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், துவாரகமாயி பாபா. பாபாவே என்ன சொல்லுவார், இது மசூதி அல்ல, துவாரகமாயி. இங்கு எவன் கால் பதிக்கிறானோ அவனுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அப்படிம்பார் இல்லைங்களா. இப்போ துவாரகமாயி பாபாவாக சகோதரியை தேடி வந்திருக்கிறார் சாய்நாதர். சகோதரிக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, எல்லா பிரச்சனையும் முடிவு கட்டப்படும். எல்லா பிரச்சனைகளையும் முடித்து வைப்பார் அந்த துவாரகமாயி பாபா. இது சத்தியமான உண்மை. நம்மை தேடி சாய்நாதர் வருகிறார் என்றாலே நம்முடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வருகின்றன என்ற அர்த்தம். அதுதான் சாய்நாதர். நமக்கு அருளாசிகள் வழங்க காத்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர். அவர் பாதங்களை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, வேறு எதுவுமே வேண்டாம். நமக்கு அருளாசிகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா. பாபாவுக்கு பிடித்த அன்னதானம் நம்ம ஒரு மாதமும் நம்ம கோபுரம் டிவியின் சார்பாக உங்கள் அத்தனை பேரின் சார்பாக நம்ம அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. பிரமாதமான அன்னதானங்கள், பிரதானமாக 3 அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறையா செய்கிறோம், பட் அதெல்லாம் நான் சொல்கிறது இல்லை வெளியில். இந்த 3 அன்னதானங்கள் நான் தெளிவாக சொல்லுவேன். நான் பௌர்ணமி அன்னதானம் இந்த மாதமும் இருக்குது. 4ஆம் தேதி 4/12/2025 பௌர்ணமி அன்னதானம். 15/12/2025 நம்ம ரெகுலராக பண்ணுற அன்னதானம். அடுத்து முக்கியமான அன்னதானம் அமாவாசை அன்னதானம். அன்றைக்கி கோபூஜை இருக்குது, பித்ரு பூஜை இருக்குது. இந்த மாதம் 19ஆம் தேதி வருகிறது. 19/12/2025 அமாவாசை, மார்கழி மாத அமாவாசை. ஒரு சிறப்பு இல்லைங்களா. அன்றைக்கி ஆஞ்சநேயருடைய பிறந்த நாள் அன்றைக்கி. ஸோ அது ரெண்டையுமே நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் ஜம்முன்னு. அன்றைக்கி அன்னதானம் கொடுத்து ஆஞ்சநேயரையும் சாய்நாதரையும் பிரமாதமாக வணங்கி அவங்களோட ஆசைகளை பெற்றுக்கொள்வோம். இது போக நம்ம அந்த ஆலமர பாபா நம்ம ரெனோவேட் பண்ணோம் இல்லைங்களா கோயில் ஷீரடியில். அந்த ஆலயத்தில் எல்லா சனிக்கிழமையும் நம்ம கோபுரம் டீம் சார்பாக அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதம் 4 சனிக்கிழமைகள் அங்கே அன்னதானம் நடைபெற இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் நான். இப்போ அடுத்து நம்ம தரிசனம் பண்ண போகிற அற்புதம் பிரமாதமான அற்புதம். மருத்துவர்கள் ஒரு மிகப்பெரிய இடியை தலையில் இருக்கிறார்கள். இன்னும் 48 மணி நேரம்தான் சொல்கிறாங்க. ஆனால் சாய்நாதர் இருக்கிறார், என் குழந்தையை காப்பாற்றி கொடுப்பார் நம்பிய சகோதரிக்கு பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அது தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க தரிசனம் பண்ணுவோம். இந்த அற்புதம் யாருக்கு நிகழ்ந்தது? சகோதரி அனிதா அவர்கள் சென்னையில் வசிக்கிறார்கள். சகோதரி ஞானசாய் பாபா ஆலயத்தில் பாபாவிற்கு 3 நேரமும் பிரசாதம் செய்து கொடுக்கும் அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை வந்தது. சகோதரி பாபாவை நம்பினார்கள். சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அதைத்தான் நம்ம இப்போ தரிசனம் பண்ண போகிறோம். என்ன நடந்தது
வாங்க, சிலிர்க்க வைக்கும் அற்புதம் தான். அதாவது சாய்நாதர் நான் இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன்னு நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கார். இந்த அற்புதமும் அந்த கொடிய நோய் கிருமி பற்றிய அற்புதம் தான். எதற்காக தொடர்ந்து பாபா இந்த அற்புதங்களை சொல்ல வைக்கிறார்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஆபத்துகள் வந்து கொண்டிருக்கிறது இல்லையா? நிறைய சகோதரிகள் ஃபோன் பண்ணும்போது எனக்கு என்ன சொல்ல போகிறாங்க நினைப்பேன், கரெக்டாக அதை பற்றி தான் பேசுவாங்க. நான் நம்பிக்கையோடு சொல்லுவேன், கவலையப்படாதீங்க. சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் சாய்நாத ஸ்தவன மஞ்சரியும் ரோக நிவாரண மந்திரமும் உங்களை குணப்படுத்தும். நீங்கள் கவலையப்படாதீங்க. சச்சரிதம் கையிலே வச்சுக்கங்க. நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நான் பாருங்கள், சகோதரி வாழ்வில் என்ன அற்புதம் நடந்தது. சகோதரிக்கு மகள் ஒருத்தங்க இருக்காங்க. அந்த மகளுக்கு திடீர்னு வயிற்று வலி வருது, ஜுரம் வருது, ஹெவி வாமிட்டிங். குழந்தைய கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. மருத்துவர்கள் மருந்து எழுதி கொடுக்குறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. குழந்தை மருந்தெல்லாம் சாப்பிட்றா, எந்த மருந்தும் ஒர்க் பண்ணல. அதே நிலைமையிலே இருக்கா. அதே ஜுரம், அதே வயிற்று வலி, அதே வாமிட்டிங் எல்லாம் இருக்குது. சகோதரி மீண்டும் மருத்துவமனைக்கு போனாங்க. டாக்டர்கிட்ட போய் சொன்னாங்க. டாக்டர் சொன்னார், அம்மா இந்த மருந்து இது ரெஸ்பாண்ட் பண்ணலாமா, ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துடலாமா அப்படின்னாரு. உடனே குழந்தைய கூட்டிகிட்டு போய் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட் எடுத்து டாக்டர்கிட்ட காட்டுறாங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்த்த டாக்டர் மிரண்டு போயிட்டார். அதிர்ச்சியின் உச்சத்துக்கே போயிட்டார். அம்மா இம்மீடியட்டாக குழந்தைய கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுங்கள், நான் லெட்டர் கொடுக்குறேன், இம்மீடியட்டாக கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ஒரு தகவலை கொடுக்குறார். சகோதரிக்கு என்னன்னே புரியல. அப்புறம் டாக்டர் உட்கார வைத்து சகோதரி அனிதாவிடம் விவரத்தை சொல்லுகிறார். அம்மா, பிளட் கேன்சர் டிடெக்ட் ஆகுது, அதுவும் விகரஸாக பரவிட்டுருக்கு. நீங்கள் இம்மீடியட்டாக அடையாறில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுங்கள், உடனே ஆக்ஷன் எடுங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. சகோதரியை தேடி அப்போ அந்த சாய் நண்பர்கள்லாம் நிறைய பேர் வராங்க. எல்லாருமே நாங்கள் டாக்டர்கிட்ட பேசுகிறோம், என்னன்னு கேட்குறோம் அப்படின்னாங்க. டாக்டர்கிட்ட போய் பேசினேன். சார், நான் தெளிவாக சொல்லிட்டேன், குழந்தைக்கு மிகப்பெரிய ஆபத்து, நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்னாங்க. குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு போனாங்க. சகோதரி நேராக பாபாட்ட போய் நின்று, பாபா நான் இப்போ குழந்தைய கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் கூட வரணும், சச்சரிதம் எடுத்துகிட்டு போகிறேன், சச்சரிதம் இருந்தால் நீங்களே இருந்தது போல் அப்படிங்கிறது ஐதீகம், நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் வாங்க பாபா, என் குழந்தையை காப்பாற்றி மீண்டும் என் வீடு வரைக்கும் கொண்டாந்து சேர்த்துருங்க பாபான்னு சொல்லிட்டு குழந்தையும் கூட்டிக்கிட்டு சச்சரிதம் எடுத்துக்கிட்டு ஆம்புலன்ஸில் சகோதரி கிளம்பிட்டாங்க. அந்த நைட் 1 மணி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கே எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு அந்த மருத்துவர்கள் சொன்ன விஷயம், அம்மா ரொம்ப சிவியராக இருக்குது, என்ன வேணால் நடக்கலாம், எங்களால் எந்த உறுதியும் கொடுக்க முடியாது, நீங்கள் வெளில உட்காந்துக்குங்க அப்படின்ட்டாங்க. சகோதரி அங்கிருந்தே பாபாவை வேண்டிக் கொள்கிறார்கள். பாபா, நீங்கள் கூட இருக்கீங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை, என் குழந்தையை நீங்கள் வீட்டுக்கு கொடுப்பீர்கள், எனக்கு தெரியும். சகோதரி பேசிக்கிட்டே இருக்காங்க. மருத்துவர்கள் வெளில வந்து சொன்ன விஷயம், அம்மா 48 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம். மீண்டும் அதே மாதிரி சொல்கிறாங்க. சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. மீண்டும் சச்சரிதத்தை பார்த்து சகோதரி வேண்டிக் கொள்கிறார்கள். பாபா, நீங்கள் கூட இருங்க பாபா, என் குழந்தையை காப்பாற்றுங்கள் பாபா வேண்டிக்கிறாங்க. பாபாவின் ஆசீர்வாதத்தோடு குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வருது. 10 நாட்கள் அப்படியே ப்ரோலாங் ஆகுது. ஹாஸ்பிட்டலே இருக்கா குழந்தை. தொடர்ந்து சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே குழந்தைக்காக ஞானசாய் பாபா ஆலயத்தில் துணி பூஜை நடக்குது. பாபாவின் தீர்த்தம் வருகிறது. எல்லாத்தையும் குழந்தைக்கு கொடுக்குறாங்க. 10 நாள் கழித்தவுடன் குழந்தையின் நிலை மீண்டும் மோசமடைகிறது. இப்போ மருத்துவர்கள் சகோதரியை கூப்பிட்றாங்க, நீங்கள் வாங்க, எல்லாம் சில பேப்பர்ஸ்லாம் சைன் பண்ணணும், ஏன்னா உங்கள் குழந்தைக்கு வெண்டிலேட்டர் வைக்க போகிறோம். சகோதரி அழுது விட்டார்கள். கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. ஆனால் மருத்துவர்கள்ட்ட சகோதரி சொன்ன விஷயம், டாக்டர் என் குழந்தை மீண்டு வருவாள், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, எங்கள் அப்பா காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவார், நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு உறுதியான மனதுடன் வெளியில் வந்து உட்காந்து கண்களை மூடி சாய்நாதரை வேண்டுகிறார்கள். அப்பா, நீங்கள் இருக்கீங்க, என்னை உள்ளே இருக்கக்கூடாதுன்ட்டாங்க, ஆனால் நீங்கள் இருக்க முடியும், நீங்கள் டாக்டராகவே அங்கே இருக்க முடியும், நீங்கள் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர், அவள் குழந்தை, நீங்கள் கூட இருங்க பாபா, தயவுசெய்து நீங்கள் கூட இருங்கன்னு சொல்லி சகோதரி அழுகிறார்கள். சச்சரிதம் எடுத்து வைத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாபா, நீங்கள் என் குழந்தையை காப்பாற்றி கொடுங்க அப்படிங்கும்போது மருத்துவர்கள் வந்து சொன்னாங்க, அம்மா 48 ஹவர்ஸ் தான் டைம்மா, அதுக்கப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும், அதுக்கு இடையில் என்ன வேணால் நடக்கலாம், நீங்கள் உங்கள் கடவுளை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டாங்க. சகோதரி வந்து உட்காந்து சச்சரிதம் படிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. பாபாவின் நினைவிலேயே இருக்கிறார்கள் சகோதரி. 46வது மணி நேரம் முடியுது. மருத்துவர்கள் அழைக்கிறார்கள். சகோதரி ஓடி போகிறாங்க. அம்மா, உன் குழந்தை கண்ணு முழிச்சிட்டா,
எந்த ஆபத்து இல்லைன்னு சொல்ல முடியாது. கண் முழிச்சிட்டாங்கிற ஒரு சந்தோஷமான செய்தியோட இன்னொரு சோக செய்தி உங்களுக்கு சொல்கிறோம். வெண்டிலேட்டரில் இருக்கும்போது குழந்தைக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. வலது கையும் வலது காலும் ஒர்க் பண்ணல அப்படின்னாங்க. சகோதரி கதறிட்டாங்க. இருந்தாலும் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, எங்கள் அப்பா இருக்கார், என் குழந்தையை காப்பாற்றுவார்னாங்க. அடுத்து மருத்துவர்கள் சொன்னது மீண்டும் ஒரு மிகப்பெரிய இடி. உங்கள் குழந்தை பேசினாதான் பேசுவா, பேசுகிறதும் கஷ்டம்தான் அப்படின்ட்டாங்க. சகோதரிக்கு என்ன பண்ணுறதே தெரில. அங்கிருந்தே உட்கார்ந்து பாபாவை வேண்டிக் கொள்கிறார்கள். மிகப்பெரிய ஆபத்திலிருந்து குழந்தை மீண்டும் வந்து விட்டாள். கண்டிப்பாக பாபா இதிலேருந்தும் என் குழந்தையை காப்பாற்றுவார்னு மிகப்பெரிய நம்பிக்கையோடு சகோதரி ஹாஸ்பிட்டல் வாசலில் உட்காந்துருக்காங்க. ஞானசாய் பாபாலயத்திலிருந்து உதி பிரசாதமும் தீர்த்தமும் வருது. தொடர்ந்து குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிறா. குழந்தைய வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. மருத்துவர்கள் சொல்லி அனுப்பியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குழந்தை நடக்கிறதுக்கு 4 மாதம் ஆகும், ஸ்பீச் தெரப்பிலாம் கொடுக்கணும், அப்படிலாம் கொடுத்தோம்னா ஒருவேளை பேசினால் 6 மாதம் கழித்து பேசுவாள், இதெல்லாம் சொன்னாங்க. சகோதரி நம்பிக்கையோடு தினமும் தீர்த்தம் கொடுத்தார்கள். அந்த மாத்திரையோடு நான் தீர்த்தத்தையும் கொடுப்பேன் நான். இப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பாபாவின் ஆசீர்வாதம், என் குழந்தை அற்புதமாக நடக்க ஆரம்பித்தாள். அடுத்த 1 வாரத்தில் என் குழந்தை பேச ஆரம்பித்தாள். இதெல்லாம் சாய்நாதர் எனக்கு புரிந்த மாபெரும் அற்புதங்கள். இதெல்லாம் நடக்கும். எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளும் போது. சகோதரி எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த சகோதரி நம்பிக்கைக்கு சாய்நாதர் கொடுத்த ஒரு மாபெரும் பரிசு. அந்த ஹோல் ஐசியூலேயே வெண்டிலேட்டர்லேருந்து பொண்ணாச்ச ஒரே பொண்ணு, என் பொண்ணு மட்டும்தான். அது எனக்கு பாபா கொடுத்த பெரிய அர்த்தம். அதுக்கப்புறம் 48 ஹவர்ஸ் முடிஞ்சிச்சு. 2 ஹவர்ஸ் பிஃபோராகவே என்னை கூப்பிட்றாங்க. உங்கள் பொண்ணு நல்லா இருக்கான்னு சொன்னாங்க. அதுலேயும் டாட் வச்சாங்க, உங்கள் பொண்ணுக்கு வெண்டிலேட்டர் இருக்கும்போது ஸ்ட்ரோக் வந்துடுச்சு, வலது கை வலது கால் வரல, பிசியோ வச்சு பார்க்கலான்னு சொல்கிறாங்க. பேச்சும் வராமல் போயிடுச்சு. ஸ்பீச் தெரப்பி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நல்லா ஓடி ஆடி இருந்த பொண்ணு இப்படி ஆயிட்டாலே அப்படின்றத என்னுடைய ஆதங்கத்தை அவகிட்ட காட்டவும் முடியல. ஏன்னா நான் தைரியமாக இருந்தால் தான் அவள் தைரியமாக இருப்பாள். அதுக்கப்புறம் குருஜிக்கு நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன், எனக்கு இந்த ஞான சாய்பாபா கோவிலில் இருந்து பாபாவுடைய தீர்த்தமும் உதியும் வருது. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நான் பர்ஸில் பாபாவோடைய உதி இல்லாமல் இருக்கவே மாட்டேன். எங்கே போனாலும் என்னோட ஹேண்ட்பேக்லேயும் சரி பர்ஸ்லேயும் சரி பாபாவோட உதி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவளை பார்க்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய் பாபாவோடைய உதியை நான் அவள் மேலே வச்சுட்டு தான் இருப்பேன். பிஸியாக வராங்க, எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே வலது காலில் நான் தினமும் பாபாவோட உதவியை அப்ளை பண்ணேன். கொஞ்சம் அவங்க சொன்னது 3 மாதம் ஆகலாம் 4 மாதம் ஆகலான்னு சொன்னாங்க. டாக்டர்ஸ்க்கே பெரிய மிராக்கிள், எப்படி இவ்வளோ சீக்கிரம் இந்த பொண்ணு நடந்தா, அவங்களுடைய இதெல்லாம் எப்படி இவ்வளோ ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்றது. இதை விட ஒரு பெரிய விஷயம், ஸ்பீச் தெரப்பி மேம் 6 மாதம் ஆகும்னு சொன்னாங்க. என் பொண்ணு பேசுகிறதுக்கே, பேசலாம் பேசாமல் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. பாபாவோடைய உதியை நான் அவங்களுக்கு கொடுக்குற ஹீமோ மாத்திரையில் நான் கலந்து கொடுத்தேன். என் பொண்ணு 1 வாரத்தில் பேசினாங்க. அதெல்லாம் பாபாவோடைய மிகப்பெரிய அற்புதம். ஒரு நாள் தவறல. நான் பாபா கிட்ட தினமும் ப்ரே பண்ணேன். ஹாஸ்பிட்டலில் இருந்த 54 நாளும் சாய் சச்சரிதம் தொடர்ந்து படித்தேன். உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு பாபா தான் எல்லாமே. அவரை நம்பிக்கையோடையும் பொறுமையோட முழுமையான நம்பிக்கை வச்சிங்கன்னா அவரை விட நமக்கு பெரிய இது எதுவுமே இல்லை. இது எனக்கு பாபா கொடுத்தா மிகப்பெரிய அற்புதம். இப்போ என் பொண்ணு ரொம்பவே நல்லா இருக்கா. இன்னமும் பாபாவோடைய உதவி தீர்த்தம் நான் என் பொண்ணு கொடுத்துட்டு தான் இருக்கேன். கேன்சர் வந்துருச்சோ அப்படின்னு தயவுசெய்து யாரும் பயப்படாதீங்க. டாக்டர்களுக்கெல்லாம் பெரிய மருத்துவர் இவர் இருக்காரு, இவரை நம்புங்க, இவரோட உதவியும் தீர்த்தத்தையும் கொடுங்க. கண்டிப்பாக பிள்ளைங்களை நல்லபடியாக காப்பாற்றி கொடுப்பார். கேன்சர் வந்தால் பயப்படாதீங்க. காசு என்ன சொல்கிறது, காலராகவே தீர்த்து வச்சவர், நம்மளுடைய புற்றுநோயையும் தீர்த்து வச்சவர். புற்றுநோய் இல்லாத உலகத்தையும் அவரால் உருவாக்க முடியும். தினமும் நான் எல்லா குழந்தைங்களுக்காக, புற்றுநோய்க்காகவும் எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாரும் தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் பாபா கிட்ட சரணாகதி அடைங்க. கண்டிப்பாக அவர் செய்வார். சகோதரி எவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறாங்க பாருங்கள். சாய்நாதரின் பாதங்களை பிடித்து கொண்டால் நம்ம எதற்குமே பயப்பட வேண்டாம்ங்கிறாங்க. குறிப்பாக அவங்க சொல்கிறது அந்த நோயின் பேரை சொல்லியே சொல்கிறாங்க, யாரும் கவலைப்படாதீர்கள்ன்றாங்க. இது பாபா சொல்ல வைக்கிறார். நமக்கு ஒரு எபிசோட்லேயும் அந்த கொடிய நோய்க்கறியும் பற்றியே நமக்கு அனுப்பிட்டுருக்காரு. யாரும் கவலைப்படாதீர்கள். எத்தனை இடர் வந்தாலும், எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் கலங்காதே, நான் உன்னை கைவிட மாட்டேன். பாபா சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா? அற்புதமான நமக்கு இன்றைக்கி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கார் சாய்நாதர். இன்றைக்கி நமக்கு 3 அற்புதங்களை அனுப்பி ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் சாய்நாதர். பிரமாதமான 3 அற்புதங்கள். இன்றைக்கி நான் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறேன் 2 அற்புதங்கள்,
நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதம் நமக்கு. இன்று நமக்கு கிடைத்த 3 அற்புதங்கள் அமர்க்களமான அற்புதங்கள். இந்த அற்புதங்களின் மூலம் சாய்நாதர் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்த எபிசோடு அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். 3 சகோதரிகளுக்கு அற்புத மழையை பொழிகிறார் சாய்நாதர். அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். நான் இப்போவும் சொல்ல போகிறேன், பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.